நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. ஒன்று சொல் புத்தி இருக்கணும், அப்படின்னா சுய புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டை பற்றியும் ஷேர் மார்க்கெட் டைமில் சொல்லணுன்னா, சுய புத்திங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா அதை பற்றி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அந்த ஸ்டாக்கோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிற வரையும் ஒரு 6 மாதம் அனலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. சொல் புத்திங்கிறது ஸ்டார் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ராகேஷ் ஜூன்ஜுவாலா, விஜய் கேடியா, இதேமாரி ஸ்டார் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோவை அப்படியே காப்பி அடித்து பிளைண்டாக அவனை ஃபாலோ பண்ணி போகிறது. நம்மளில் முக்கால்வாசி பேர் இந்த ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ சொல் புத்திங்கிறத பற்றி தான் பேச போகுது. வாங்க இந்த வீடியோவுக்கு போகலாம். ஸ்டார் இன்வெஸ்டர் சீரீஸில் எபிசோட் 1ல் நம்ம பார்க்க போகிற இன்வெஸ்டர் ராதாகிஷான் தமானி. ராதாகிஷான் தமானியை பற்றி, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தனி வீடியோ பின்னாடி பார்க்கலாம், தனியாக போடலாம் அதை பற்றி. ஸோ இன்றைக்கி அவர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், அந்த ஸ்டாக்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கேம்லின் ஃபைன் சயின்ஸுங்கிறது நோன் அஸ் கேம்லின் ஃபைன் கெமிக்கல்ஸ். அவங்க உருவாக்குற அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா செல்ஃப் லைஃப்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் கெமிக்கல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அரோமா காம்பவுண்ட்ஸுங்கிறது நம்மளோட ஃப்ராக்னன்ட் மீன்ஸ் நம்ம பாடி ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் ஹத்தரு, சென்ட் அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல்ஸ்னால் ஹியூமனோட பவரை எக்ஸ்ட்ரா டோப் பண்ணுறது. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் அலோடு கிடையாது. இந்த 3 கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா கேம்லின் ஃபைன் சயின்ஸ் உருவாக்குற அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப மேஜர் இம்போர்ட் ஆகுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செல்ஃப் லைஃப்பில் உள்ள இதை பார்க்கலாம். செல்ஃப் லைஃப்னால் என்னென்ன கேட்டகரி உள்ள செல்ஃப் லைஃப்ங்கிறதுல இப்போ ஒரு காஸ்மெட்டிக் பொருளாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு பெவரேஜாக இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் டிவைஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கட்டும், ஒரு கெமிக்கலாக இருக்கட்டும், ஒரு டயர்ஸாக இருக்கட்டும், பேட்டரிஸாக இருக்கட்டும், இதோட ஸ்டோரேஜையும் இது வீணாக போகாமல் அதோட பாதுகாப்புக்கும் இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா ஹத்தரோட சென்ட் இருக்கும்போது ஸ்மெல், வித்தியாசமான ஸ்மெல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பாடி ஸ்ப்ரேலேயும் ஹத்தர்லேயும் சென்ட்லேயும், அதுக்கும் இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் அதில் வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கிறதுக்காண்டி ஹியூமனுக்கு அந்த டோப்பிங் கொடுப்பாங்க பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு, அதுக்கும் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 வெரைட்டியான இதில் தான் கேம்லின் ஃபைன் சயின்ஸோட சப்ஸ்டன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட இப்போதைய சிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிஸ் சுபாஷ் தந்திகர். ஓகேங்களா. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பை, இந்தியாவில் இருக்குது. இதோட இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஓகேங்களா. இதுதான் இந்த கம்பெனியோட ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன். இதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிருக்கு. லிஸ்ட் ஆன அப்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 81 ரூபா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 155 ரூபா. அது எப்போ போயிருக்குன்னா 2018 1ஆம் மாதம். ஓகேங்களா. ஆல் டைம் லோ பார்த்தோம்னா 36 ரூபா. ஓகேங்களா. அதான் இந்த இயரோட லோ. 50 வீக் லோ பார்த்திங்கன்னா 36 ரூபா. 52 வீக் ஹை பார்த்தோம்னா 90 ரூபா. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போர்ட் பார்த்தோம்னா 67 ரூபா. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸு 90 ரூபா. ஓகேங்களா. இப்போது யாராச்சும் ஷார்ட் டைமுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 67 ரூபா 80 பைசா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ அக்குமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா. டார்கெட் 90 ரூபா, அதுக்கு மேலேயும் வைக்கலாம். ஓகேங்களா. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 57 ரூபா. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 67, ரெண்டாவது சப்போர்ட் 57, மூணாவது சப்போர்ட் 47, நாலாவது சப்போர்ட்டு 36 ரூபா. ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கான சப்போர்ட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 67 ரூபா 72 பைசா ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் 966.39 இருக்குது. பிஇ ரேஷியோ 142.05 இருக்குது. புக் வேல்யூ 26.53 ரூபா இருக்குது. டிவிடெண்ட்
பெருசாக கொடுக்கல. இண்டஸ்ட்ரியல் PU வந்து 32.74, EPS 0.56, ப்ரைஸ் புக் வந்து ரூ. 3 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ ரூ. 1 இருக்குது. ஓகேங்களா. என்னோடய சஜஷன் என்னென்னா, லாங் டேர்முக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. பட் வந்து இப்போ வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. நல்லா இறங்கும் போது நம்ம அக்குமுலேட் பண்ணால் நல்ல லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரூ. 40 45 ரேஞ்சில் வரும்போதோ இல்லை ஒரு ரூ. 50 ரேஞ்சில் வரும்போதோ இந்த ஸ்டாக் நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் லாங் டைமில். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு உங்களுக்கு இதேமாரி வீடியோஸ் வேணுங்கிறத எனக்கு கமெண்டில் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.